அவன்தான் அருங்குடை இயக்கத்தினர்கள். வரம்பு மீறி செல்கிறார்கள். சும்மா துதி பாடினா மீட்பு கிடைக்க போகுது, இதை போய் வெட்டியா நற்கரணை எல்லாம் நம்பிட்டு திருச்சபை சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற, அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்படி எப்போ சொன்னாங்கன்னு கேட்பீங்க இல்லையா? சேர்த்த முன்னாடி நான் சொன்ன போன செஷனில் மரிய வாழ்கை குறித்து. மரிய வாழ்கை என்ன சொல்கிறாங்க? ஆரம்பத்தில் ஒன்று சொல்லுவோம், கடைசியில் ஒன்று சொல்லுவோம். அப்படின்னா என்ன? சும்மா திருச்சபை ஏதாவது சொல்லும், அதுக்கு முன்னாடி ஒரு சீன் காட்டிடு, மரிய வாழ்க அப்படின்னு பேருக்கு சொல்லு, ஆனால் திருச்சபை சொல்கிறது கேட்காதே. இடையில ஒரு இடத்துல கூட மரிய வாழ்க சொல்லாதே, மரியாதை பற்றியே கவலைப்படாதே. அதான் அவர்களுடைய பேச்சு. அப்போ எங்கேயோ திருச்சபை வைத்திருக்கும் வரம்பை இவர்கள் மீற துணிந்தவர்கள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னும் ரொம்ப திருச்சபை சொல்கிற கேட்காதவர்கள். 2004 தமிழக ஆயர் குழு ஒன்று கூடி இனி பெர்க்மான்ஸ் பாடல்கள் நம் திருச்சபைக்குள் பாடப்படக்கூடாது என்று முடிவெடுக்கிறார்கள். அதை குருக்களிடம் சொல்கிறார்கள். குறிப்பாக அந்த அருங்குடை குருக்களிடம் சொல்கிறார்கள்னா கட்டாயப்படுத்திலாம் சொல்லலை, கேஷுவலாக சொல்கிறாங்க. ஏன்னா ஆயர்களுக்கு அது ஒரு முதல் அனுபவம். ஏன்னா 2004 ஆயர்களுடைய அந்த சிந்தனையெல்லாம் எப்படி இருந்தது என்றால், நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டா திருச்சபையை கீழ்ப்படிய போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் சாதாரணமாக தான் வேண்டான்னு சொன்னாங்க. அதாவது சாதாரணமாக சொன்னாலே கீழ்ப்படிவார்கள் என்று எண்ணி சொன்னார்கள். ஒரு தீவிரமாக முரட்டுத்தனமாக இன்னும் நீங்களாம் இதே பாடக்கூடாது அப்படின்னு அது மாதிரி சொல்லவில்லை, சாதாரண கேஷுவலாக சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அருங்குடை குருக்கள் இன்று வரை அதை கீழ்ப்படியவே இல்லை. அப்போ ஸ்கிசம் அப்படின்னு இன்னொரு எக்ஸ்கம்யூனிகேஷன் சட்டம் இருக்கிறது. அதாவது மேலதிகாரிக்கு கீழ்ப்படியாத நிலை இருப்பவர் திருச்சபை விட்டு வெளியேற்றப்படுகிறார் என்று இன்னொரு இது. அதன்படி அவர்கள் எல்லாம் திருச்சபையை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களாக இன்று இருக்கிறார்கள் இல்லையா? ஞானஸ்தான வார்த்தைப்பாடு கொடுத்து இதுக்கு மன வருத்தப்பட்டு மெழுகுபத்தி ஏந்தி திருமுழுக்கு செய்தால்தான் மீண்டும் அவர்கள் சேர முடியும் என்று நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம். அதுவரை அவர்களெல்லாம் வரம்பு மீறி சென்று திருச்சபை விட்டு வெளியேறிய எதிர் கிறிஸ்துக்கள் இங்கே இருக்கிறார்கள். அதனால் கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் அப்படின்னா இந்த மாதிரி திருச்சபையை கீழ்ப்படியாமல் செயல்படுவோர், திருச்சபையின் கோட்பாடுகளுக்கு கீழ்ப்படியாமல் செயல்படுவோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் அப்படின்னா அங்கேதான் கடவுளின் குடும்பம் இருக்கிறது. கடவுளின் குடும்பம் அங்கே தான் இருக்குது. அங்கே இருக்கிறதுன்னா அவங்க திருச்சபைக்குள் இருக்கிறார்கள். கடவுள் குடும்பம் அங்கே இல்லை என்று இது போன்று சொன்னால் அவர்கள் திருச்சபை விட்டு வெளியேறியவர்கள் ஆகிவிடுவார்கள். அதன் எக்ஸ்கம்யூனிகேஷன் என்று நாம் இப்பொழுது உள்ள பாஷையில் பேசுகிறோம். எக்லேசியல் யூனியன் என்று வேறு வார்த்தைகள் வைத்து விடுகிறார்கள். இந்த திருவிலியத்தில் உள்ள வார்த்தைகளே வைத்து பேசினால் பொதுநிலையினருக்கும் திருவிலியம் புரியும். ஆனால் குருமார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த லத்தீனுக்கு போயிடுறாங்க, அப்பப்போ வேறு பாஷைக்கு போயிடுறாங்க, அல்லது அதிகபட்சம் ஆங்கிலத்தில் இருப்பார்கள். அது மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதால் இதற்கும் திருவிலியத்துக்கும் உள்ள தொடர்பு பொதுநிலையினருக்கு தெரியாமல் போவதால் மற்ற சபையிலேருந்து திருவிழியத்தை காட்டி அச்சுறுத்தி அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க. அதனால் இந்த மாதிரி மற்ற வார்த்தை பயன்படுத்தல சில ட்ராபேக்ஸும் இருக்குது, நன்மைகளும் இருக்குது. நாம் ரெண்டுக்கும் நடுப்புற ஏதாவது பண்ணிக்குவோம். இப்போ என்னன்னா இதை பார்ப்போம். அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள்னா கடவுளின் குடும்பம் அவர்களிடம் இருக்கிறதுனா அவர்கள் கடவுளின் குடும்பத்தில் இருக்கிறார்கள் அப்படி எடுக்கணும். மற்றவர் கடவுள் குடும்பத்தில் இருப்பதில்லை. அதனால் என்ன சொல்றார்? அவங்க கடவுள் குடும்பத்தில் இல்லாதவர். உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா அவர் இல்லத்தில் ஏற்றுக்கொண்டால் அது ஒரு வெளியடையாளமாகி விடுகிறது. என்ன வெளியடையாளம்? நான் கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை என்பதற்கு அது வெளியடையாளமாக மாறிவிடுகிறது.
அதான் இப்போ அருங்கொடை இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. அருங்கொடை இயக்கத்தின் மூலமாக சாத்தான் அதை செய்கிறான். அப்படின்னா அந்த அருங்கொடை இயக்கத்தை நம் இல்லம் என்ற திருச்சபைக்குள் ஏற்றுக்கொண்டோம். அது பெந்தகோஸ்து சபையில் 1952 உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். அது 80களில் தான் தமிழக திருச்சபைக்குள் நுழைகிறது. 65 இங்கேருந்து ஒருத்தர் அங்கே போகிறாரு. அவர் அப்புறம் மெதுவாக கொண்டு வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக 80களுக்குள்ளார அது வளர்த்து கொண்டு வருகிறார். அதெல்லாம் பார்த்தோம். ரெனியர கண்ட்ரோல் மெசார் ஆள்கிறானர்ன்னு பார்த்தோம். அது மாதிரி இந்த அவர்கள் உங்களிடம் வருவோர் இப்போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவர்களுக்கு வாழ்த்தும் கூற வேண்டாம். இல்லையா? அந்த வாழ்த்து கூறுறது என்ன? பிரேசலாடும் சொல்ல வேண்டாம். 11 சொல்லு, அவர்களுக்கு வாழ்த்து கூறுவோர், அதாவது அவர்களுக்கு பிரேசலாட் சொல்வோர் அவர்களுடைய தீச்செயலிலும் பங்கு கொள்கிறார்கள். பார்த்தோம் அல்லவா? ஏற்கனவே போன வாரம் பார்த்தோம், மறந்திருப்பீர்கள் என்பதால் மீண்டும் பார்த்தோம். அதுதான் இங்கே நடக்கிறது. இவர்கள் வரம்பு மீறி சென்று என்ன செய்கிறார்கள்? கடவுளுடைய முறைமையை மாற்றி அவர்களுடைய சொந்த முறையை உள்ளே திணிக்க பார்க்கிறார்கள். அதான் துதிப்பாடுறது கொள்றதெல்லாம் இவர்களுடைய சொந்த முறை. அது திருவிழியத்திலையும் இல்லை, திருச்சபையும் சொல்லலை, சிசிசிலையும் இல்லை. இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.